ஸோ நேற்று பார்த்த வீடியோவுடைய கண்டினியூவேஷன். ஸோ என்ன ரீசன்னால நியூட்ரல் மட்டும் அடிக்கடி பர்ன் ஆகிட்டே இருக்குது, கேபிளும் வந்து ஹீட் ஆகுதுன்றதை பற்றி போன வீடியோவில் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பேனல் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். அந்த எஃப்என் சுவிட்சுக்கும் இந்த டோருக்குமான கேப் பாருங்கள், ஒரு கணக்கில் கேப் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேனல் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்து டிசைன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், இந்த கேபிள் டெர்மினேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். ப்ராப்பரான கிரிப்பிங் டூல் இல்லாமல் இந்த லக் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணி உள்ளே இருக்கிற லீடே வந்து கட் ஆகிற அளவுக்கு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேபிள் நம்மளுக்கு ஃபுல் லோடில் ஹீட் ஆக தான் செய்யும். சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வேறு விஷயம். பட் இந்த பில்டிங்கில் நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸுமே நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஜாயிண்ட்டுமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால தான் இவங்களுக்கு அடிக்கடி வந்து ஹீட் ஆகிறது, ஸோ பர்ன் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் லக் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக இந்த சைட்டில் நியூட்ரல் லிங்க் மட்டும் அடிக்கடி வந்து பர்ன் ஆகிட்டே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் பேனல்லேருந்து இந்த டிபி வரைக்கும் வரக்கூடிய அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா 3.5 கோரில் 50 ஸ்கொயர் எம்எம்மில் அலுமினியம் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேபிளை எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க கேட்டிங்கன்னா 3 ஃபேஸ் லோடு இருக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்துவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு எல்லாமே வந்து சிங்கிள் ஃபேஸ் லோடு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு 4 கோர் கேபிளை தான் நம்ம பயன்படுத்தணும். எதனாலன்றது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் இந்த சைட்டில் வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுன்றதையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க.